சிவாய நம. சிதம்பரம். சிதம்பரம் என்றால் சிதம்பர ரகசியம் என்று கூறுவார்கள். அந்த சிதம்பர ரகசியத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். அதாவது சிதம்பர நடராசர் கோயிலும் அதன் புவியியல் கட்டிட அமைப்பு, அதனால் புதை உண்டு இருக்கும் அதிசயங்கள் போன்றவற்றைதான் சிதம்பர ரகசியம் என்கின்றனர். சிதம்பர நடராசர் கோயிலிலும் அதன் புவியியல் கட்டிட அமைப்பு, அதனால் புதை உண்டு இருக்கும் அதிசயங்கள் போன்றவற்றைதான் சிதம்பர ரகசியம் என்று கூறி வருகின்றனர். ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி அக்கோயிலில் ஏதோ சிறப்பு வாய்ந்த சக்தி இருப்பதாகவும் கருதப்படுகின்றன. மனிதனும் தமிழும் பிறந்த குமரி கண்டம், அதாவது மறக்கடிக்கப்பட்ட உண்மைகள். சிதம்பர நடராஜர் கோயில் ரகசியம் என்று பெயரில் பலரும் பலவிதமான செய்திகளை பரப்பி வருகின்றனர். ஆனால் அந்த கோயிலில் இருக்கும் அறிவியல், பொறியியல், புவியியல், கணிதவியல், மருத்துவியல் குறித்த ஆச்சரியங்கள் தான் அந்த ரகசியங்கள் என்றும் சிலர் அறிவுபூர்வமாக கூறுகின்றனர். சிவபெருமானிடமிருந்து ஒவ்வொருவரும் அவசியம் கற்றுக்கொள்ள வேண்டியவைகள். நமது முன்னோர்கள் செய்த ஒவ்வொரு செயலும் ஏதோ ஒன்று நமக்கு தெளிவாக கூறுவதாக அமைந்துள்ளன. அந்த வகையில சிதம்பர நடராஜர் கோயிலில் உள்ள அந்த வியப்பூட்ட சில ரகசியங்கள் நாம் இனி பார்ப்போம். பூமத்தியரேகையின் மையம். இந்த கோயில் அமைந்திருக்கும் இடமானது உலகின் பூமத்தியரேகையின் சரியான மையப்பகுதி என்று கூறப்படுகிறது. ஒரே நேர்கோடு. பஞ்சபூத கோயில்களில் ஆகாயத்தை குறிக்கும் தில்லை நடராஜர் ஆலயம், காற்றை குறிக்கும் காளஹஸ்தி ஆலயம், நிலத்தை குறிக்கும் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் ஆலயமும் சரியாக ஒரே நேர்கோட்டில், அதாவது சரியாக 79 டிகிரி தீர்க்க ரேகையில் அமைந்துள்ளது என்று கூறுகின்றனர். நம் வானத்தின் மேல் இருந்து பார்ப்பதை போன்று பார்த்தால் நமக்கு விளங்கும். இந்த துல்லியம் அன்றைக்கு கணிக்கப்பட்டது ஒரு பொறியியல், புவியியல் மற்றும் வானவியலின் உச்சக்கட்ட அதிசயம். மனித உடலின் அடிப்படை. மனித உடலை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கும் சிதம்பர கோயிலின் 9 நுழைவாயில்களும் மனித உடலிற்கும் 9 வாயில்கள் குறிக்கின்றன. சுவாசம். விமானத்தின் மேல் இருக்கும் பொற்கூரை 21,600 தங்கத்தகடுகளை கொண்டு வேயப்பட்டுள்ளன. இது மனிதனின் ஒரு நாளைக்கு சராசரியாக 21,600 தடவைகள் சுவாசிக்கின்றன என்று கூறுகின்றனர். நாடிகள். இந்த 21,600 தகடுகளை வெய்ய 72,000 தங்க ஆணிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த 72,000 என்ற எண்ணிக்கை மனித உடலில் இருக்கும் ஒட்டுமொத்த நாடிகளை குறிக்கின்றன. இதில் கண்ணுக்கு தெரியாத உடலின் பல பாகங்களுக்கும் சக்தி கொண்டு சேர்ப்பதும் அடங்கும். திருமூலர் மந்திரம். திருமூலர் திருமந்திரத்தில் இதை பற்றிய தகவல்கள் மானுட ராக்கை வடிவு சிவலிங்கம், மானுட ராக்கை வடிவு சிதம்பரம், மானுட ராக்கை வடிவு சதாசிவம், மானுட ராக்கை வடிவு திருக்கூத்தே என்று கூறுகிறார். அதாவது மனித வடிவில் சிவலிங்கம், அதுவே சிதம்பரம், சதாசிவம், அதுவே அவரின் நடனம் என்ற பொருளை குறிக்கின்றன. ஆச்சரியங்கள். பொன்னம்பலம், அதாவது சற்று இடதுபுறமாக அமைக்கப்பட்டுள்ளது. நம் உடலில் இதயத்தை குறிப்பதாகும். இந்த இடத்தை அடைய 5 படிகளை ஏற வேண்டும். இந்த 5 படிகளை பஞ்சாட்சர படி என்று அழைக்கப்படுகிறது. அதாவது சி, வா, ய, ந, ம என்ற 5 எழுத்து கனக சபை பிற கோயில்கள் இருப்பது போன்று நேரான வழியாக இல்லாமல் பக்கவாட்டில் வருகின்றது. இந்த கனக சபை தாங்க 4 தூண்கள் உள்ளன. அதாவது இது 4 வேதங்களை குறிக்கின்றன. 28 தூண்கள். பொன்னம்பலத்தில் 28 தூண்கள் உள்ளன. 28 ஆகமங்களையும் சிவனை வழிபடும் 28 வழிகளையும் குறிக்கின்றன. இந்த 28 தூண்களும் 64+64 மேற்பலகைகளை கொண்டுள்ளது. இது 64 ஆயக்கலைகளை குறிக்கின்றன. இதன் குறுக்கில் செல்லும் பல பலகைகள் மனித உடலில் ஓடும் பல இரத்த நாணங்களை குறிக்கின்றன. பொற்கூரை. பொற்கூரையின் மேல் இருக்கும் 9 கலசங்கள் 9 வகையான சக்தியை குறிக்கின்றன. அர்த்த மண்டபத்தில் உள்ள 6 தூண்கள் 6 சாஸ்திரங்களையும், அர்த்த மண்டபத்தின் பக்கத்தில் உள்ள மண்டபத்தில் உள்ள 18 தூண்கள் 18 புராணங்களை குறிக்கின்றன. ஆனந்த தாண்டவம். சிதம்பர நடராஜர் ஆடிக்கொண்டிருக்கும் ஆனந்த தாண்டவ நிலையினதான் வெளிநாட்டு அறிஞர்கள்
ஆனந்த தாண்டவம் என்று அழைக்கின்றனர். தீர்த்தங்கள் கோயிலில் சிவகங்கை, பரமானந்த கூபம், வியாக்கிரபாத தீர்த்தம், அனந்த தீர்த்தம், நாகச்சேரி, பிரம்ம தீர்த்தம், சிவபிரியை, புலிமேடு, குய்ய தீர்த்தம், திருப்பார்கடல் ஆகிய தீர்த்தங்கள் அமைந்துள்ளன. கோபுரங்கள் இந்த கோயில்ல 4 ராஜ கோபுரங்கள் உள்ளன. இவை 7 நிலைகளை கொண்டவையாகும். கோபுரத்தின் அடிப்பகுதி 90 அடி நீளமும் 60 அடி அகலம் கொண்டதாகவும் 135 அடி உயரம் உடையதாகவும் அமைந்துள்ளன. இந்த கோபுரத்தின் வாசல் 40 அடி உயரம் உடையவையாகும். இந்த கோயிலின் கிழக்கு கோபுரத்தில் 108 சிவத்தாண்டங்களுக்கான சிற்பங்கள் காணப்படுகின்றன. திருச்சிற்றம்பலம்.